சாவு இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனைகளை கடவுள் அனுமதிப்பதில்லை. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு உற்சாகமான காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள் சிலவற்றின் செய்திகளை நாம் பார்க்க உள்ளோம். இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமாக மலையக மக்களது சம்பள பிரச்சினை தொடர்பான செய்திகள், உக்ரைன் நாட்டு பிரஜைகளின் வருகை அடுத்து கொரோனா அதிகரிப்பு தொடர்பான செய்திகள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான செய்திகள், இவ்வாறான செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் முதலில் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, மலையக மக்களை ஏமாற்ற வேண்டாம், 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குவதில் ஏன் தாமதம், எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் மலையக பிரதிநிதிகள் சபையில் கேள்வி எனும் தலைப்பிலான செய்தியே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதாக கூறப்பட்டிருந்த 1000 ரூபாய் நாளாந்த கொடுப்பனவை ஏன் இன்னும் வழங்க முடியாதுள்ளது எனவும், பிரதமர் மற்றும் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதில் என்ன தடை இருக்கின்றது என மலையக மக்கள் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதயகுமார், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், வடிவேல் சுரேஷ் ஆகியோர் சபையில் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினரான உதயகுமார், அரசாங்கமும் பெருந்தோட்ட கம்பெனிகளும் மலையக மக்களை ஏமாற்றுவதாகவும் மலையக மக்களுக்கு துரோகம் அளித்து வருவதாகவும் குற்றச்சாட்டொன்றை பதிவு செய்திருந்தார். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினரான ராதாகிருஷ்ணன், தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமான 1000 ரூபாவை வழங்குவதாக அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது, அதேபோன்று வரிகளை நீக்குவதாகவும் வட்டி வீதத்தை குறைப்பதாகவும் கூறியிருந்தது. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்றால் 1000 ரூபாய் வழங்குவதாக கூறிய வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்ற முடியாது உள்ளது என கேள்வி எழுப்பியிருந்தார். இதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரே நாடு ஒரே நீதி ஒரே சட்டம் என்ற அரசாங்கம் இருப்பதாயின் நாட்டில் வாழ்கின்ற மலையக மக்களும் பிரஜைகள் என்றால் உழைப்பதற்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என சுட்டிக்காட்டியிருந்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மலையக மக்களின் சம்பள பிரச்சினை தொடர்பான செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகளில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியினையும் நாம் பார்க்கலாம். ஐநாவிடம் 4 கோரிக்கைகளை முன்வைக்கும் ஆவணத்தை இறுதி செய்தது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி எனும் தலைப்பிலான செய்தி மற்றொரு செய்தியாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரை நோக்கி 3 கோரிக்கைகளும், ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளை நோக்கி 1 கோரிக்கையுமாக 4 கோரிக்கைகளை மையப்படுத்திய ஆவணம் ஒன்றை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இறுதி செய்திருக்கின்றது. இந்த கூட்டணியின் பங்காளி கட்சிகளான தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் செயலாளர் M.K. சிவாஜிலிங்கம், ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் பொதுச் செயலாளர் அனந்தி சசிதரன் ஆகியோர் இந்த ஆவணத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த கோரிக்கை ஆவணமானது ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், சில புலம்பெயர் அமைப்புகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிடும் பட்சத்தில் விரைவில் ஐநா செயலாளர் நாயகத்திற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் மற்றும் உறுப்பு நாடுகளுக்கும் இந்த ஆவணத்தை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மேலதிகமாக நாம் மற்றொரு செய்தியினையும் பார்க்கலாம். உக்ரைன் பிரஜைகளூடாக 3வது பரவல் அலை எச்சரிக்கிறது பிரதான எதிர்க்கட்சி எனும் தலைப்பிலான செய்தி மற்றொரு செய்தியாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் 2வது கொரோனா அலை உருவானமைக்கு உக்ரைன் பிரஜைகள் காரணமாக இருக்கலாம் என்று அரசாங்கம் கூறியிருக்கின்றது. ஆனால் தற்போதும் சுற்றுலாத்துறையை ஆரம்பித்து வைப்பதற்கு அந்நாட்டு பிரஜைகளே வரவழைக்கப்பட்டுள்ளதாக பிரதான எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது, இந்த உக்ரைன் நாட்டு பிரஜைகளூடாகவே இலங்கையில் 3வது கொரோனா அலையும் உருவாகி விடுமோ என்ற சந்தேகம் நிலவுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலவத்துவல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவருடைய அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே மினுவாங்கொடை கொத்தனை 2ஆம் அலையாக தீவிரமாக பரவியிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை கொத்தனை, போலீஸ் கொத்தனை என பல கொத்தனைகள் உருவாகி இருந்தன. 2ஆம் அலைக்கு உக்ரைன் பிரஜைகளின் சிலரின் வருகையே காரணமாக இருக்கும் என அரசாங்கம் கூறியதாயின்
தற்போது ஏன் மீண்டும் உக்ரைன் பிரச்சனைகளை வரவழைத்து சுற்றுலா கொத்தனையை உருவாக்க வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கொரோனா தொற்றுக்கு எதிராக மார்ச் ஆரம்பத்தில் இலங்கையில் தடுப்பூசி 10 நாட்களுக்குள் எதுவென தெரியும். சுகாதார அதிகாரிகளுக்கே முதலில் ஊசி, ஒரு ஊசிக்கு 10,000 ரூபாய் வரை செலவாகலாம். ஜனாதிபதியின் ஆலோசகர் லலித் வீரதுங்க கூறுகிறார் எனும் தலைப்பிலான செய்தி பிரதான இடத்தை வகித்திருக்கின்றது. அதாவது கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் எதிர்வரும் 11ஆம் தேதிக்குள் நிறைவு செய்வதற்கும் இதற்கமைய பிப்ரவரி மாத இறுதி முதல் மார்ச் மாத ஆரம்ப காலப்பகுதிக்குள் இலங்கையில் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என எதிர்வு கூற முடியும் என ஜனாதிபதியினுடைய பிரதான ஆலோசகர் லலித் வீரதுங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இலங்கை மக்களுக்கு வழங்க முடியும் என அனுமதிக்கும் தடுப்பூசியை எதிர்வரும் ஒரு வாரத்திற்குள் அல்லது 10 நாட்களுக்குள் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அந்த கொரோனா தடுப்பூசியானது முதற்கட்டமாக சுகாதார அதிகாரிகளுக்கே வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை தினக்குரல் பத்திரிகையினுடைய மற்றொரு செய்தியாக 13 இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஜெய்சங்கர் கொழும்புக்கு தெரிவிப்பார் எனும் தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக புகைப்படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் மேற்கொண்டிருந்தார். அமைச்சருடன் உயர் அதிகாரிகளை கொண்ட 2 தூதுக்குழுக்களும் இதன்போது வருகை தந்திருக்கின்றன. இதன்போது இலங்கை அரசியலில் ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்ற 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்ட மாகாண சபைகளை அகற்றலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் என்ற நிலை இலங்கையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக 9 மாகாணங்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைகள் இல்லாமல் இருக்கின்றன. மேலும் கோவிட் தொற்று நோயை காரணம் காட்டி தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டும் என அரசாங்கத்திற்குள்ளும் வெளியேயும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 13வது திருத்தம் தொடர்பாக இந்தியா மிகவும் உறுதியுடன் காணப்படுகின்றது. தமிழ் பேசும் மாகாண சபைகளுக்கு அதிகார பகிர்வு என்பது தமிழர்களின் அடிப்படை கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறது. இதற்கமைய அதிகார பகிர்வு மற்றும் 13வது திருத்தம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து விரிவாக கலந்துரையாடும் என அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக 750 குறைந்துவிட்ட 1000 ரூபாய் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் எனும் தலைப்பிலான செய்தி மற்றொரு செய்தியாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்த 1000 ரூபாய் சம்பளம் இப்போது 750 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது தெரிவித்திருக்கின்றார். இதற்கு மேலதிகமாக அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயத்தை பேசும்போது தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயத்தை எவர் பேசினாலும் அவரை இனவாதியாகவே சித்தரித்து காட்டுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை பதிவு செய்திருந்தார். ஆகவே மலையக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 1000 ரூபாயையும் கட்டாயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அவர் அந்த சபை அமர்வின் போது வலியுறுத்தியிருந்ததையும் நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை இதனோடு தொடர்புபட்ட மற்றொரு செய்தியாக 1000 ரூபாயை பெறுவதற்கு பொறுமையான அணுகுமுறை, தங்க முட்டையிடும் கோழிகளை கொல்ல முடியாது என்கிறார் அமைச்சர் நிமல் எனும் தலைப்பிலான செய்தியையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு விடயத்தில் தொழிலாளர்களுக்கோ அல்லது பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் நிதானமாகவே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் இதனால் அவசரப்படாது பொறுமையாக இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி அது தொடர்பான தீர்மானங்களை எடுப்போம் என தொழில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நாம் அடுத்ததாக தினகரன் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கோவேக்ஸ் ஃபெசிலிட்டி வசதியின் கீழ் கோவிட்-19 தடுப்பூசியை பெற அமைச்சரவை அங்கீகாரம், சுகாதார அமைச்சர் பவித்ராவுக்கு அனுமதி கிடைத்தது எனும் தலைப்பிலான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கோவேக்ஸ் வசதியின் கீழ் கோவிட்-19க்கான தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்காக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவையின் கூட்டத்தின் போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது.
அதாவது கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு பாதுகாப்பானதும் பயனுள்ளதுமான தடுப்பூசியை தயாரித்த பிறகு தடுப்பூசியை உலக நாடுகளுக்கிடையே சமமாக விநியோகிப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அரசுகளும் உற்பத்தியாளர்களும் இணைந்து உருவாக்கிய உலகளாவிய அணுகுமுறையே கோவேக்ஸ் ஃபெசிலிட்டி என அழைக்கப்படுகின்றது. இதற்கமைய இலங்கையிலும் இந்த கோவேக்ஸ் ஃபெசிலிட்டி செயல்முறையின் கீழ் தடுப்பூசியை பெறுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக வணக்கத்திற்குரிய அத்துரலிய ரத்ன தேரர் எம்பியாக சத்திய பிரமாணம் எனும் தலைப்பிலான செய்தி தினகரன் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது அத்துரலிய ரத்ன தேரர் 224வது நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். நீண்ட சர்ச்சைகளுக்கு பிறகு அத்துரலிய ரத்ன தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக நேற்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்திருந்தார். அதாவது கடந்த பொதுத் தேர்தலில் எங்கள் மக்கள் சக்தி கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அத்துரலிய ரத்ன தேரரின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிட்டிருந்தது. இதற்கமைய நேற்றைய தினம் இந்த சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதேவேளை தினகரன் பத்திரிகையின் மேலதிக செய்திகளை நாம் பார்க்கலாம். பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு தொழிலாளருக்கோ கம்பெனிகளுக்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்மானம் எனும் தலைப்பிலான செய்தி அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவின் புகைப்படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே விரிவாக தினக்குரல் பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை பிராந்திய ஒத்துழைப்பு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் கொலம்பகி ஆகியோர் நேற்றைய தினம் விமான நிலையத்தில் வரவேற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்துள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் தமிழ் மிரர் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கோவேக்ஸ் அணுகுமுறையின் கீழ் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் சித்திரைக்கு முன்னர் வரும் என வீரத்துங்க நம்பிக்கை எனும் தலைப்பிலான செய்தி பிரதான இடத்தை வைத்திருக்கின்றது. இந்த செய்தியினை கூட நாம் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையில் விரிவாக ஆராய்ந்திருந்தோம். இதேவேளை மற்றொரு செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளுக்காக பிணை நிற்க எம்பிக்கள் தயார் சபையில் சார்ல்ஸ் எம்பி ஒப்புதல் எனும் தலைப்பிலான செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் புகைப்படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு 8 மாவட்டங்களிலும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் கைதிகளினுடைய உறவினர்கள், பொது அமைப்புகளது பிரதிநிதிகள் அனைவருமே ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் பட்சத்தில் அரசியல் கைதிகளுக்கு ஏன் பொது மன்னிப்பு வழங்க முடியாது என கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மனிதாபிமானத்தோடு ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கையின் கீழ் ஜனாதிபதி அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். எதிர்வரும் பொங்கல் நன்னாளை முன்னிட்டு தைப்பொங்கல் பரிசாக அரசியல் கைதிகளின் உறவினர்களுக்கு அவர்களை விடுதலை செய்து அரசாங்கம் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கூட அவர்கள் விடுத்திருந்தார்கள். நேற்றைய தினம் இந்த விடயமானது வடக்கு கிழக்கில் மிகவும் பெரிதாக ஒரு பார்க்கப்பட்ட விடயமாக காணப்படுகின்றது. அதே நேரம் நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கூட தனக்கு இருக்கும் நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். அவ்வாறு தமிழரசியல் கைதிகளை பிணையில் விடுதலை செய்ய வேண்டுமாயின் பிணை நிற்க எம்பிக்களாகிய தாங்கள் தயார் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக விமானப்படை வீரர்கள் ஆசிரியர்களாக நியமனமா ரோஹிணி எம்பி கேள்வி ஆராய்வேன் என்கிறார் ஜிஎல் எனும் தலைப்பிலான செய்தியை கூட தமிழ் மிரர் பத்திரிகை பிரசுரித்திருக்கின்றது. கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு விமானப்படை வீரர்களை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சியின் எம்பியான ரோஹிணி கவிரத்ன இதனூடாக கல்வியை மேம்படுத்த முடியுமா என்ற கேள்வியையும் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்துள்ளார். இதன்போது பதிலளித்த கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் விமானப்படை வீரர்களை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை, எனினும் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து பதிலளிப்பேன் என்று சபையில் கூறியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கான வானிலை நிலவரங்களை வழங்குகின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மூத்த வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர்
மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் தென்கிழக்கு திசையில் இருந்தும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட திசைகளில் இருந்தும் காற்று வீசும். இந்த தகவல்களோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.